வணக்கம் வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் உடல்நிலைக்கு என்ன ஆயிற்று? துணை முதல்வர் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்காத காரணம் என்ன? இருவருக்கும் என்ன நடந்தது? ஸ்டாலின் சொன்ன பதில் அதிர்ச்சியில் உதயநிதி. எப்படி, எதற்கு, எங்கே, எல்லாத்தையும் நாம் இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, துணை முதல்வர் பொறுப்பு உதயநிதிக்கு கொடுக்காத காரணம் யார்? நால்வர்தான் காரணம். திடீர் சவுக்கு சங்கர் பேட்டி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் உடல்நிலையில் கோளாறு, இரத்த புற்றுநோய் இருப்பதாக முன்கூட்டியே தெரிவித்த அரசு மருத்துவமனை உரிமையாளர்கள், அரசு மருத்துவமனை டாக்டர்ஸ்கள் இங்கே ஒன்றும் செய்ய இயலாது அப்படிங்கிறதுனால வெளிநாட்டுக்கு சென்று இதை சரி செய்து விடலாம் அப்படின்னு வெளிநாட்டுக்கு சென்று வருகிறார். அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். இதுக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு இரத்த புற்றுநோய் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அது சரியான முறையில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக அதுக்குண்டான டேப்லெட்ஸ் எடுத்து அதுக்குண்டான வழிபாடுகள், அதாவது வழிபாடுகள்னால் உடலில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதா, கோயில் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், உடல் சம்மந்தப்பட்ட வழிபாடுகளில் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃபு ரொம்ப இதாக இருக்கிறாங்க. இப்படி அவருடைய உடல்நிலை மாறி மாறி செயல்படுறதுனால எல்லா இடத்துக்குமே சரியான டைமுக்கு போயிட்டு வர முடியவில்லை. அடிக்கடி சுடுதண்ணி, டேப்லெட், உணவு இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா காரில் இருக்கும். அடிக்கடி சுடுதண்ணி குடிப்பதாக தகவல் வெளியான நிலையில் துணை முதல்வர் பொறுப்பை நாம் உதயநிதியிடம் ஒப்படைத்து விடலாம் என்று ஸ்டாலின் தெரிவித்ததாகவும் அதுபோலயே செய்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 நாட்கள் ஆன பிறகு எல்லா விதமான நியூஸ் சேனலையுமே நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது. அரசு தெரிவிக்காமல் அரசு உரிமையாளர்களை இப்படி தெரிவிக்க வேண்டிய அவசியம் செய்தியாளர்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஆனால் அனைத்து விதமான செய்திகளும் பரப்பப்படுகிறது. அனைத்து விதமான நியூஸ் சேனல்களையும் லைவ் ஓட்டப்படுகிறது. உதயநிதி துணை முதல்வர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாட்கள் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்டாலின் இல்லை இது வதந்தி அப்படிங்கிற மாரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி தான் நடந்திருக்கு. உதயநிதி துணை முதல்வர் பொறுப்பு இப்பயத்துக்கு வேண்டாம் அப்படின்னு உதயநிதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அட்வைஸ் பண்ணதாகவும் அந்த அட்வைஸை ஏற்றுக்க மறுத்ததாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உதயநிதி தரப்பிலிருந்து தெரியப்படுத்துகிறது. அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் இந்த தகவலை வெளியே கசைய விட்டுருக்காங்க. அந்த கசிவு உங்களிடம் கசிக்கிறதுக்கு நாம் வந்திருக்கோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இது போன்ற கிசு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உண்டான செய்திகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.